தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, மணல் கொள்ளை தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் சொன்னதாக கல்லூரி மாணவி உட்பட 2 பெண்கள் மீது 15 பேர் கொண்ட கும்பல் கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே வைப்பாளையம் கிராமத்தில் மணல் கொள்ளை தொடர்பாக புகார் அளித்ததாக ரமேஷ் என்பவரது வீட்டிற்குள் புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் 15 பேர் கொண்ட கும்பல். ரமேஷ் வீட்டில் இல்லாத நேரத்தில் அங்கு சென்ற 15 பேர் கொண்ட கும்பல் கல்லூரி மாணவியான ரமேஷின் மகளை கொடூரமாக தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த உறவினர்களையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மணல் கொள்ளை கும்பல் தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் கல்லூரி மாணவி அக்ஷயா மற்றும் அவரது சித்தி பாக்கியலட்சுமி ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கானது சீர்குலைந்து காணப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக குற்றச்சாட்டானது தற்போது எழுந்திருக்கிறது. உளுந்தூர்பேட்டை அருகே வைப்பாளையம் கிராமத்தில் மணல் கொள்ளை தொடர்பாக புகார் அளித்ததாக ரமேஷ் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்து அவரது மகள் மற்றும் அவரது மகளின் சித்தியையும் தாக்கியிருக்கிறார்கள் 15 பேர் கொண்ட கும்பல். தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தடுக்க வந்த உறவினர்களையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் 15 பேர் கொண்ட மணல் கொள்ளை கும்பல். தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.